மக்கள் தேசம் கட்சி கடைசி நேரத்தில் நீங்க என்டிஏ பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறீங்க. எதனால இந்த முடிவு எடுத்தீங்க? தமிழகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மட்டும் இதுவரை பட்டியலின வன்கொடுமை வழக்குகள் ஏறக்குறைய 500 வழக்குகளுக்கு மேல. திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசும் பொழுது பட்டியல் சமூகத்தினுடைய ஆதரவு திமுக அணிக்கு தான் இருக்கு, இங்க ஒரு நல்லாட்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை உண்டாக்குறாரு. அது உண்மையாவே அப்படிதான் இருக்கா சார்? அது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அப்பெல்லாம் வாய் திறக்காத திருமாவளவன் இப்போ அவருக்காக வாய் திறக்கிறாரு. உண்மையிலே அண்ணியினுடைய பாதுகாப்போ அல்லது அண்ணியை ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணம் இல்ல. வேங்கவியல் பிரச்சனை இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. நான் இப்ப வந்த கருணாசுக்கு வாய்ப்பு, செல்வகுமாருக்கு வாய்ப்பு, தமிழ் முன்சாரிக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த திமுக திட்டமிட்டு பட்டியலினத்து மக்களை வளரக்கூடாதுங்கிறதுல திமுக குறியா இருக்குது. அவர் அவருடைய குடும்ப பின்னணியை பேசுவார். அவர் படிக்க முடியாம அவங்க மாமா வீட்டில் உட்கார்ந்துருந்தேன், எங்க மாமா திண்ணையில உட்கார்ந்தாருன்னா அதுல ரோட்ல போகக்கூடிய யாருமே காலில் செருப்பு போட்டு போகக்கூடாது. அப்படி செருப்பு யாராவது போட்டு போயிட்டால் இவர் காலில் இருக்க செருப்பு அவங்கள பேசும், அதான் அவங்கள அடிக்கும். இந்த சட்டமன்ற தேர்தல் மறைந்த தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் குறித்து உங்களுடைய நினைவுகளை பற்றி பகிர்ந்து. அதாவது எங்களுடைய தியாக தலைவர் சாத்தை பாக்கியராஜ் இதுவரை பட்டியலினத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் குறிப்பா பறையினுடைய வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான் அவர் செயல்பட்டு இருந்தாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு ஆசை தம்பி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் ஒரு 19-20 நாட்கள்ல நடைபெற இருக்குது. மக்கள் தேசம் கட்சி கடைசி நேரத்தில் நீங்க என்டிஏ பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறீங்க. எதனால இந்த முடிவு எடுத்தீங்க? தமிழகத்தில் தொடர்ச்சியா வன்முறை, போதை கலாச்சாரம், அதுவும் குறிப்பாக சொல்ல போகிறதா இருந்தால் எங்கள் பட்டியலினத்தினுடைய படுகொலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மட்டும் இதுவரை பட்டியலின வன்கொடுமை வழக்குகள் ஏறக்குறைய 500 வழக்குகளுக்கு மேலே வழக்காய் பதிவாயிருக்கு. இந்த வழக்குகளை அவர் ஒருபோதும் துரிதமாக நடத்தினதில்லை. அடுத்தால் அந்த வழக்குகளை பொறுத்தவரை அந்த வழக்குகளை நீர்த்து போய் செய்யும்படி குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா, இவருடைய ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 259 வழக்குகளுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த 259 வழக்குகளில் தண்டனை சதவீதம்னு பார்த்தால் 4% தான் தண்டனை சதவீதம். அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா 2 வழக்குகளில் நான் அரசு சிறப்பு வழக்கறிஞராக அந்த வழக்குகளை நடத்துவதற்கு அனுமதி வாங்கி அந்த வழக்குகள் நடத்தினதில் சேலம் ஆத்தூர் ராஜலட்சுமி கேஸு, அதில் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு, அதுவும் கூட அந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளி காவிரிப்பாக்கத்தினுடைய திமுக துணை சேர்மனுடைய கணவர். திமுகவினுடைய ஜாதிய துவேசத்தால் அந்த ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதில் 5 பேர்த்துக்கு லைஃப் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த குற்ற ஆவண காப்பகம் அந்த இதுபடி பார்த்தோம் அப்படின்னாச்சுனால் 4% தான் தண்டனை பெற்றிருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னாச்சுனால் என்னுடைய சதவீதம் 1% இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னாச்சுனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பட்டியலினத்தில் குறிப்பாக பறையர் இனத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் வன்முறை, போதை கலாச்சாரம்லாம் பெருகி வர்றது, தமிழ்நாடு சுடுகாடாக மாறுது. இந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்று அதில் தீர்மானம் போட்டு நாங்கள் இது பண்ணோம். அதன் முதற்கட்டமாக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்தோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றார். அப்பவும் எங்களுக்கு கந்தரவக்கோட்டை தொகுதியை ஒதுக்குறதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சார்.
நாங்கள் தான் மக்கள் தேச கட்சி தான். நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு கடைசி நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறதுனால உங்கள் கூட்டணிக்குள்ள எந்த ஒரு நெருக்கடியும் வேண்டாம். அதனால் நாங்கள் இந்த முறை தார்மீகமான ஆதரவு மக்கள் தேசம் எல்லா 234 தொகுதியிலும் நாங்கள் களப்பணி செய்து பாரதிய ஜனதா தலைமையிலான அதிமுகவினுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவுவதற்கு மக்கள் தேசம் வந்துட்டு பாடுபடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு அந்த கூட்டணியில் விரும்பி அதற்கு ஆதரவு அளிச்சிருக்கிறோம். மக்கள் தேசம் கட்சி தமிழ்நாடு முழுக்க கணிசமான உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதே போல புரட்சி பாரதம், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, இவங்க எல்லாமே என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆனால் எதிர்முனையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசும் பொழுது பட்டியல் சமூகத்தினுடைய ஆதரவு வந்து திமுக அணிக்கு தான் இருக்கு, இங்கே ஒரு நல்லாட்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை உண்டாக்குறாரு. அது உண்மையாவே அப்படிதான் இருக்கா சார்? இல்லை, அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை வந்துட்டு இன்னைக்கு இப்போ நான் கூட வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்னதுமே வலைதளங்கள் எல்லாம் இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு கொக்கரிக்கிறாங்க. இப்படி வந்துட்டு என்ன அவங்க தலைவரோட இந்த சமூகத்துக்கு அதிகமாக உழைக்கிறது ஆசை தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நிறைய இடங்கள்ல பாராட்டியிருக்காங்க. வலைதளத்திலையும் பாராட்டுறது உண்டு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனதும் அவங்களுக்கு வந்துட்டு நான் என்னமோ செய்யக்கூடாத தவற செஞ்சுட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் விமர்சனங்கள் வருது. 2001 விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு பாரதிய ஜனதா கூட தான் கூட்டணி வச்சு எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தாங்க. அடுத்தாப்புல வந்துட்டு காங்கிரஸ் கூட எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு எப்பவும் சொல்லும் போது வந்துட்டு நாங்கள் பொதுவான கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் பட்டியலினத்துக்கான கட்சி அல்ல. அதுலேயும் வந்துட்டு அவர் ஒரு முறை விமர்சனத்துக்குலாம் ஆளானார். பறைன்னு சொல்லி அவன் வந்தாலும் செருப்பு கத்தி அடிங்க அப்படின்லாம் சொன்னார். இன்னைக்கு அவர் வந்துட்டு அந்த திமுகவால் புறக்கணிக்கப்படுறதுனால இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்துட்டு நாங்கள் பட்டியலினத்துக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது அவருக்கு நெருக்கடி உருவாக போய் இப்போ தேசிய விஜயகாந்தனுடைய கட்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனால் அவங்க நேர்காணல் வைக்கும்போது கூட அந்த நேர்காணலுக்கு கூட அவங்க கட்சியிலேருந்து யாரும் போகக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி மீடியாக்களை தான் பார்த்தோம், தொலைக்காட்சியில் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த கட்சியை அழைச்சி ஒரு நாமினேட்டட் எம்பி கொடுத்துட்டாங்க, 10 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாங்க. இவங்களுக்காக அதாவது பட்டியலினத்து மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் திருமாவளவன் வந்துட்டு முட்டு கொடுப்பாரு திமுகக்காக. அப்படி கொடுத்தும் அவருக்கு வந்துட்டு இந்த 8 சீட்டு அப்படிங்கிறது அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சினால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வந்துட்டு நீதி கேட்டு நாங்கள் மக்கள் தேசம் கட்சி மட்டும்தான் சென்னை சிட்டிக்குள்ள ஏறக்குள்ள சில ஆயிரம் நபர்களை வச்சு நாங்கள் வள்ளூர் கோட்டத்தில் வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதன் பின்பு தம்பி ரஞ்சித் வந்துட்டு ஒரு பேரணி நடத்தினார். சென்னை சிட்டிகளை பொறுத்தவரை இந்த 2 இயக்கங்கள் தான் நாங்கள் போராட்டம்னே பண்ணணும். அந்நியாரனுடைய தொடர் சட்ட போராட்டத்தால் அவங்க சுப்ரீம் கோர்ட் வர போனதுனால அது சிபிஐக்கெல்லாம் மாறி வந்துச்சு. அப்போ கூட நாங்கள் டிஜிபியை பார்த்து இம்மிடியட்லியாக வந்துட்டு சிபிஐ வசம் வந்துட்டு காவல்துறை சிபிசிஐடிலேருந்து சிபிஐட்ட வந்துட்டு ஃபைலை கொடுக்கணும் அப்படின்லாம் நாங்கள் வந்துட்டு டிஜிபியெல்லாம் சிந்திச்சு பேசணும். அப்பெல்லாம் வாய் திறக்காத திருமாவளவன் இப்போ அவருக்காக வாய் திறக்கிறாரு. உண்மையிலே அண்ணியினுடைய பாதுகாப்போ அல்லது அண்ணியை வந்துட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை, நான் அடுத்த அணிக்கு தாவறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது திமுகவை எச்சரிக்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரு. ஏன்னா அவரே சொல்றாரு, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போனால் அவருக்கு பாதுகாப்பும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் நம்ம? இல்லை, அவருக்கு உண்மையிலே அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு களப்பணி ஆற்றுவோம், வாக்கு சேகரிப்போம், அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரல. ஆனால் இணையதளங்களில் விசிகேவனை விமர்சிக்கிறாங்க, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது. அதாவது அதான் சொல்கிறேன்ல, 2001 விசிகே ஆதரவு கொடுத்தால் அது வந்துட்டு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு. இப்போ நான் கூட முந்தா நாள் வந்துட்டு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்துட்டு வந்தோம். அதுவும் கூட விமர்சனமாகுது. இதே ஐயா ராமதாஸுக்கு வந்துட்டு தமிழ் குடிதாங்கின்னு சொல்லி திருமாவளவன் தான் பட்டம் கொடுத்தாரு. அடுத்தால ஒரு பேட்டி கொடுத்தாரு, ஜெயங்கொண்டம் தொகுதியில் லாஸ்ட்டாக காடுவெட்டி குரு ஜெயிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தான் அவர் ஜெயிப்புக்கு காரணமாக இருந்தோம், அவர் ஜெயிக்க வச்சோம், அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், என்னை வந்துட்டு குரு வரவேற்று
என் வெற்றிக்கு நீங்கள் பாடுபட்டீங்க அப்படின்லாம் சொன்னார். அப்போ அவங்க கூட்டணி கட்சி கிடையாது. பாமக கூட விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சி கிடையாது. ஜெயங்கொண்டம் தொகுதியில் காடுவெட்டி குரு ஜெயிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் களப்பணியாற்றி விடுதலை சிறுத்தைகள் தான் காடுவெட்டி குருவை ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதையும் குரு ஏற்றுக்கிட்டு அவரை பாராட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த நிலைப்பாடு ஏன் அண்ணி பொற்குடி ஆம்ஸ்டாங்க்கு இவர் எடுக்க மாட்டாங்கிறாரு? இவர் எப்போவுமே இரட்டை வேடம் போடுவார். இந்த நேரத்திலையும் ஏன்னா பட்டியலினத்து மக்கள், அதிலும் குறிப்பாக பறையரின மக்கள் வந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மடைமாற்றம் செய்கிறாரு. இப்போ எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் பரந்தாமனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கு பின்னணியிலையும் ஒரு பறையர் எழுந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த அரசியல் இருக்கிறதா தொடர்ந்து அந்த அம்பேத்கர்வாதிகள் எழுதிட்டு வர்றாங்களே. உண்மையாக என்னன்னா, எப்பொழுதுமே திமுக வந்துட்டு பறையர்களுடைய எழுச்சியை வந்துட்டு அவங்க வந்துட்டு விரும்புறதில்லை. ஏன் அப்படின்னாச்சுனால், நான் ஏற்கனவே இன்னொரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், கருணாநிதியை கட்சியை விட்டு நீக்கினவர் வந்துட்டு இளம்பருதி, பரிதி இளம்பருதியோடைய அப்பா. அடுத்தால இந்த கருணாநிதியை சிஎம் ஆக்குறதுக்கு அன்னை சத்யவாணி முத்து இவங்களை போன்ற பறையர்கள் தலைவர் தான் இவரெல்லாம் முதலமைச்சரானால், இவரும் ஒரு சிறுபான்மையின சமூகம், இந்த சிறுபான்மையின சமூகத்தை பூரா பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி இவரை வந்துட்டு முதல்வராக ஆக்குறாங்க. ஆனால் இவர் முதல்வர் ஆனதுமே ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய, இங்கே எடுத்துக்கிட்டால் வன்னியர், கல்லர், அங்கே எடுத்துக்கிட்டால் கவுண்டர், எங்கள் சைடு எடுத்துக்கிட்டால் மறவர், நாடார், இப்படி அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையாக பிரதிநிதியாக தன்னை மாற்றிக்கிட்டாரு. இதை எதிர்த்து சத்தியவனிமித்தமாகவே வந்துட்டு போர்க்குடி தூக்குனாங்க. அதனால் இவருக்கு வந்துட்டு இந்த பறையர்கள் அறிவார்ந்தமாக இருந்து போர்க்குடி தூக்குறாங்களே அப்படிங்கிறது வந்துட்டு கருணாநிதியை தொடர்ந்து மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது இப்போ உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொன்னது போல் உதயநிதி ஸ்டாலின் ஏன் சொல்கிறீங்க, இன்பநிதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் கொடி பிடிப்போன்னு சொன்னார். அவங்களுடைய ரத்த அந்த ஓட்டத்தில் என்ன ஆகுதுன்னால் ஃபுல்லாக பறையருக்கான எதிர்ப்பு அவங்க ரத்தத்திலே அது கலந்துருக்குது. அதனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட்டணியில் புறக்கணிக்கப்படுறதுங்கிறது திருமாவளவனுக்கு தெரிஞ்சும் வேற வழி இல்லை, நம்ம 2 எம்பி இருக்கோம், 4 எம்எல்ஏ இருக்கோம், இதை எப்படியாவது அதிகப்படியாக்கி தன் கட்சியை மட்டும் வளர்க்கணும்னு நினைக்கிறாரே தவிர அவர் இந்த சமூகத்துக்காகவோ இந்த சமூகத்தினுடைய நலனுக்காகவோ எங்கேயும் அவர் இதுவரை பேசுனதும் கிடையாது. இதுவரை எங்கள் மக்கள் தேசம் கூட நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நிறைய கிராமங்களில் இப்போ கூட வந்துட்டு சேலம் ஓமலூர் பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெத்தேல் காலனின்னு ஒரு இருக்குது. சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு குடியிருப்பு உருவாகுது. அந்த குடியிருப்புக்கு இதுவரை அடிப்படை வசதியான ரோடு வசதி கூட கிடையாது. நான் கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பு ஸ்டெப் எடுத்து அந்த கிராமத்திற்கு ரோடு வந்துட்டு, அந்த கிராமத்திற்கு வந்துட்டு உயர்நிலை நீர் தேக்க தொட்டி வாங்கியிருக்கிறோம். அந்த கிராமத்துக்கு உள்ளே வந்துட்டு சிமெண்ட் ரோடு, இது எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்குது. இப்படி திருமாவளவனால ஒரு ஊரை கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பறையரின மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்புக்கு எங்கேயாவது நின்று விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பறையர்கள் 90% அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 100%, 90% பறையர்கள் இருக்கிறாங்க. வேங்கவியல் பிரச்சனை இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. நான் வந்துட்டு ஆவுடையர்கள் காவல் நிலையத்தில் வந்துட்டு போன 7ஆம் மாதம் வந்துட்டு எங்களுடைய பறையரின அண்ணன் தம்பி 2 பேர் படுகொலை, அந்த வழக்குலையும் நான் வந்துட்டு இப்போ அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருக்கிறேன். அதனால் அந்த வழக்கை நடத்துறதுக்கு நான் அடிக்கடி புதுக்கோட்டை போகிறேன். அந்த வேங்கவேல் மக்களும் என்ன நீதிமன்றத்தில் வச்சு பார்த்தாங்க. என்னென்னா, இப்போதைக்கு எங்கள்கிட்ட வந்துட்டு அதிகாரம் எதுவும் இல்லைங்கிறதுனால சாமானிய மக்களாக நாங்கள் இருக்கிறதுனால எங்களுடைய குரல்களும் வெளியே வர மாட்டேங்குது. நாங்கள் படுற அந்த பாதிப்பும் வெளியே தெரிய மாட்டேங்குது. இருப்பினும் அதையெல்லாம் உடைச்செறிஞ்சு இந்த முறை நிச்சயமாக திமுக தமிழகத்தில் முழுமையாக தோல்வியடையும். அவங்களே வச்சுருக்காங்க 2.0 அப்படின்னு சொல்லி. அந்த 2 எடுத்துகிட்டு 0 தான் அவங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, எங்கள் பட்டியலின உட்பிரிவுக்குள்ளே எங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அந்த 3.3% அருந்ததிற்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில்
18% அந்த மக்களுக்கு 18% இன்னும் முழுமையாகல. அல்லது என்னுடைய சதவீதத்தை அந்த அருந்ததியர் மக்களுக்கு கொடுத்துட்டா கூட நாங்கள் பாராட்டுவோம். அந்த அருந்ததியர் மக்களுக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பணியிடங்களை பூரா காலியாகவே வச்சுருக்காங்க. அதை ஃபுல்லாக புண்ணியம் இல்லை. அல்லது எங்கள் அருந்ததியர் மக்கள் செக்லியர் பூரா நாங்கள் அதில் வேலைவாய்ப்புக்கு உள்ளே ஏற்றிட்டோம்னு சொன்னால் கூட அதை நாங்கள் பாராட்டலாம். அதை நம்பி அந்த மக்கள் அவர் அதியமானா இருக்கட்டும், தம்பி நாகை திருவள்ளுவனாக இருக்கட்டும், வெண்மணியாக இருக்கட்டும், வழக்கறிஞர் வெண்மணியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் திமுகவுக்கு வந்துட்டு இவங்க கட்சி மாநாடு நடத்துனாங்களோ இல்லையோ திமுகவினுடைய கட்சி மாநாடு மாதிரி நடத்துனாங்க. ஆனால் யாருக்கும் வந்துட்டு வாய்ப்பு வழங்கப்படலை. இப்போ வந்தால் கருணாஸுக்கு வாய்ப்பு, செல்வகுமாருக்கு வாய்ப்பு, தமிழ் அன்சாரிக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த திமுக திட்டமிட்டு பட்டியலினத்து மக்களை வந்துட்டு வளரக்கூடாதுங்கிறதுல திமுக குறியாக இருக்குது. இதுவே நாங்கள் 234 தொகுதியிலையும் தேர்தல் பிரச்சாரமாக, அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக சொல்ல வரல, சமூக நீதினு பேசக்கூடிய அந்த திமுக குறிப்பிட்ட இந்த மக்களை வந்துட்டு பாதிப்புக்குள்ளாக்குது. தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை அமைந்தால் மட்டும்தான் சமூக நீதி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது மக்கள் தேச கட்சியினுடைய ஒரு கோரிக்கையாக நாங்கள் வந்துட்டு தீவிர களப்பணியாற்றுவோம். தேர்தல் பரப்புரையில் சுவர் விளம்பரங்களில் பட்டியல் சமூகத்தினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் விசிகாவினுடைய அந்த சின்னமும் விசிகாவினுடைய திருமாவளவன் பெயரும் இடம்பெற்றிருக்கு. மற்ற பகுதிகளில் திருமாவளவனுடைய பெயர் வந்து திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சம்பவம், காட்பாடியில் பரப்புரையில் துரைமுருகன் அவர்கள் வந்து விசிக நிர்வாகி அவர்களை கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சம்பவங்களை எல்லாம் திருமாவர்கள் ஏன் அதை கண்டும் காணாமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? திருமாவளவனுக்கு எப்பவுமே வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்துட்டுனால் போதும். அவருக்காக உழைக்கக்கூடிய எந்த நிர்வாகிகள் எந்த அவமானத்தை சந்தித்தாலும் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு செயல்படக்கூடியவர் தான் திருமாவளவன். துரைமுருகன் இப்போ மட்டும் இல்லை, அவர் வந்துட்டு அவருடைய குடும்ப பின்னணியை பேசுவார். அவர் வந்துட்டு படிக்க முடியாமல் அவங்க மாமா வீட்டில் வந்து உட்காந்துருந்தேன், எங்கள் மாமா வந்துட்டு திண்ணையில் உட்காந்தாருன்னா அதில் ரோட்டில் போகக்கூடிய யாருமே காலில் செருப்பு போட்டு போகக்கூடாது, அப்படி செருப்பு யாராவது போட்டு போயிட்டால் இவர் காலில் இருக்கிற செருப்பு அவங்கள பேசும், அதான் அவங்கள அடிக்கும் அப்படின்லாம் சொல்லி பேட்டி கொடுத்த துரைமுருகன் அவர் ஜாதியினுடைய உச்சத்தில் இருக்கிறாரு. அதனால விசிகாவை பொறுத்தவரை அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் பறையறங்கிறாரு, என் கூட எனக்கு அது கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு திருமாவளவனுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதனால் அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு எதிர்வினை எதுவுமே ஆற்ற மாட்டார். அவருக்கு தேவை திமுகவில் இருந்துட்டு இன்னைக்கு 8 சீட்டு தந்திருக்காங்க, இந்த 8 சீட்டில் நம்ம எவ்வளோ வரலாம் அப்படிங்கிற. நேற்றைக்கு வந்து தேர்தல் ஆணையம், சட்டம் ஒழுங்கு டிஜிபி, இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு நியமிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து தான் ஒரு பொறுப்பு டிஜிபியை மாற்றணுங்கிற தேவை அந்த சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா திமுக வந்துட்டு தனக்கு தான் சொல்கிற வேலையில் யார் செய்வாங்களோ அந்த அதிகாரிகளை நியமிக்கிறதுல தான் அவங்க குறியாக இருப்பார். இப்போ ஒரு டேவிட்சன் ஆசீர்வாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால், இப்போ திமுக மேலே வந்துட்டு அமைச்சர் நேரு மேலே வந்துட்டு விஜிலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது. அப்போ இந்த வழக்கை சரி கட்டுறதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னா டேவிட்சன் ஆசீர்வாதத்தை வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னாச்சுனால் இவர் இந்த வழக்கை வந்துட்டு இது இல்லாமல் கோர்ட்டுக்கு எது வந்தாலும் சரி இவர் சரி கட்டிக்கிடுவார் அப்படிங்கிற எண்ணத்தோடு திமுக செயல்படுவதால் அதனால டிஜிபி அவங்களால நியமிக்க முடியல. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்துட்டு அதனுடைய முழு சுதந்திரம் நாட்டினுடைய நலன் கருதி இன்னைக்கு டிஜிபியை வந்துட்டு அவங்க நியமனம் செஞ்சுருக்காங்க. அதே போல் அதிமுகவில் 13 பட்டியல் சமூக பெண் வேட்பாளர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழகத்தில் முதல் முறைன்னு நினைக்கிறேன். எதிர்த்தரப்பில் திமுக தரப்பில் அவங்க வந்து மீனவ சமுதாயத்திற்கு 164 வேட்பாளர்களில் ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நேற்றைக்கு மீனவர் அமைப்புகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த சமூக அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது பேருக்கு தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பெரும்பான்மையான வாழக்கூடிய இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு கணிசமான அளவுக்கு மீனவர் சமூகம் இருக்குது. அந்த சமூக மக்களுக்கு வந்துட்டு எந்த பிரதிநிதித்துவமும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு சமூக நீதி பேசக்கூடிய ஸ்டாலின் வந்துட்டு குறியாக இருக்கிறாரு. இது அந்த சமூகம் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ சமூகம் வந்துட்டு இதே மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்குது. இந்த பாதிப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தணுங்கிறதான் எங்களுடைய
நியாயமான கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துட்டு எங்களுக்கு இந்த பரப்புரைக்கு வந்துட்டு ஒரு முக்கிய